ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதா டிசைனர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இருந்து டிசைன் தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் உள்ள சாரியில் உள்ள பிட்டை ஒரு கட் பண்ணி நேராக ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ளவுஸில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. மடக்கி மடக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் நீட்டாக போடுங்க, அதுவே போதும் அதுக்கு டிசைனுக்கு. ஃபஸ்ட்டு லைன் போட்டு வாங்க, ஸ்ட்ரைட்டாக லைன் போடுங்க. நான் போடுறேன் பாருங்கள், அதே மாதிரியே போடுங்க. அதில் எப்படி போடணும் அது மாதிரியே போட்டுருவாங்க. அந்த டிசைன் சூப்பராக வரும். போட்டுட்டு ப்ளவுஸ் போட்டு பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டுகிட்டே வாங்க லைனாக. அதுக்கப்புறம் இந்த லைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா லைன். அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து நம்ம லேஸ் அடிக்க போகிறோம். ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த நெக் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது முடிச்சுட்டு லேஸ் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் லேஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கோல்டு கலர் அந்த சாரியில் இருக்கிறதுனால அந்த சாரீக்கு காம்பினேஷன் மாதிரி நான் வந்து ப்ளவுஸ்க்கு லேஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன். அடித்து நீட்டாக ஃபுல்லாக அடிச்சிருங்க. அடிச்சுட்டு பாருங்கள் அப்படியே அடிங்க. ஃபுல்லாக நீட்டாக அடிச்சுட்டு பக்கத்துலேயும் அந்த லைன் இருக்கும், அந்த சைடில் ரெண்டு பக்கமும் இதில் அடிக்கணும். அது மாதிரி நீட்டாக அதுக்கும் லைன் அடிங்க. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்தது லைன் அடிங்க. பாருங்கள், நான் நீட்டாக அடிச்சுட்டே வரேன் பாருங்கள். அது மாதிரி பார்த்து பொறுமையாக அடிங்க. அடிச்சுட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் ப்ளவுஸு நல்லா அடிங்க. அது முடிச்சுட்டு கைக்கும் அந்த மாதிரி நான் துணி எனக்கு பத்தலை, இருந்த துணியை வச்சு நான் அந்த கைக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி அடிச்சுட்டு லேஸு அந்த மாதிரி கீழே அடிச்சுட்டு செகண்ட் லேயரும் அடிச்சுக்கோங்க. அடித்து முடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஓவரால் ப்ளவுஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். நான் இதுக்கு நாட்டும் போட்டிருக்கேன், அது லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அதை போட்டிருக்கோம். லேஸ் வந்து அடித்தாச்சு. இப்போ கை பீஸ் முடிஞ்சிச்சு. 2 கையும் அடித்து வச்சுருக்கேன் நான். இது ரெண்டுத்தையும் பாருங்கள். அதே மாதிரி இப்போ ப்ளவுஸ் அடித்தாச்சு. இப்போ நெக் பார்ட்டும் முன் பார்ட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். நெக் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை அடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லைன் போட்டு செகண்ட் லைன் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டார் கழுத்து மாதிரி அடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து நீங்களும் அடித்து ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக ப்ளவுஸ் டிசைன் வரும். அது மாதிரி முன் பார்ட்டுக்கும் கொஞ்சம் வச்சு அடிச்சிருக்கேன். முன் பார்ட்டுக்கு அடிக்கலைன்னா நல்லா தெரியாது, அதனால அடிச்சிருக்கோம். அதை அடித்தா தான் ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷாக இருக்கும், ஃபுல் ஃபினிஷிங் வரும் ப்ளவுஸில். அதை அடிச்சுட்டு இப்போ நெக்கும் ஷோல்டர் நெக்கும் முதுவும் ஷோல்டரும் சேர்த்து ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸில் உள்ள அந்த ப்ளவுஸு நெக் கை ஜாயின் பண்ணிவிட்டு உடம்பு ஸ்டிச் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி உடம்புலேருந்து கை வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் அதில் ஒரு ஸ்டிச்சு போட்டு காமிச்சிருக்கேன், நீங்கள் 3 ஸ்டிச்சு போடுங்க. அதில் போட்டுட்டேன் நான் ஏற்கனவே. போட்டுட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ப்ளவுஸ் ஓவராலாக ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ப்ளவுஸு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பீட்ஸ் வைக்கணும். அங்கே பாருங்கள், பீட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே பீட்ஸ் வச்சு நாட் வச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் ஓவரால் ஃபினிஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட